ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லா ரஜினி ஃபேன்ஸும் ஹாப்பியாக மாதிரி திடீர்னு ஒரு அறிவிப்பு கமல் சார் விட்டுருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல ஜனனி. ஆமாம் பாப், இன்னைக்கு தான் நம்ம பேசணும். ஆமாம், நெக்ஸ்ட் வீக் வந்துடும் அப்படின்னீங்க. கொஞ்சம் சீக்கிரமே ஸ்பீடாக வந்து கொடுத்துட்டாங்க. ஆமாம், இது யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ டக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லி. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் இந்த வீடியோ வந்து ஒரு நாள் கழிச்சு ப்ளே ஆகும். நாங்கள் அன்னைக்கே டக்குன்னு ஒரு வீடியோ போகணும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான அனௌன்ஸ்மெண்ட். ஒரு கோலிவுட்டில் ஒரு இரு பெரும் ஜாம்பவான்கள் இவங்க சேர்ந்து நடிக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம ஏங்கிட்டு இருந்தோம். பட் அவர் ப்ரொடக்ஷன்ல இவர் நடிக்கிறாரு. இதுதான் தலைவர் அப்போ ஃபர்ஸ்டே சொன்னார்ல. எஸ், எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து கரெக்டாக தான் அப்படின்னு கொடுத்து தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம அப்போவே ஜட்ஜ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ரஜினி சார் எந்த இடத்துலையும் நான் நடிக்கிறேன், சேர்ந்து நடிக்க போறேன்னு சொல்ல, அவர் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன்னு தான் சொன்னாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்மளே என்ன நினைச்சோம்னா, ஓகே அவரோட ப்ரொடக்ஷனுங்கும் போது சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிருந்துருக்குல்ல, லோக்கிட்டையும் பேசி இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஒரு சில விஷயங்கள்ல தெளிவாக இருந்திருக்காங்க. முக்கியமாக தலைவர் என் படம் அடுத்த படம் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ஜனரஞ்சமான படமாக இருக்குன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் சுந்தர் சி உள்ள வந்திருக்காரு. எஸ், ஆனால் எனக்கு இன்னமும் அந்த அருணாச்சலம் மேஜிக் திரும்ப நடக்குமா அப்படின்றது தெரியல. இந்த இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அவரால் ஒரு படம் எடுக்க முடியுமான்றது கொஞ்சம் எனக்கு ஒரு நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்போ ரீசன்ட் டைம்ல தமிழ்நாட்டில் வந்து குடும்பஸ்தன் இந்த வருஷம் நல்ல ஹிட் ஆனது. டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் நிறையா படங்கள் ஓடின படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சகமான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ஹிட் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் இப்போ வர்றதே இல்லை. எல்லாம் க்ரியேட்டிவாக பண்ணுறேன், வேறு மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில், கொரியன் ஸ்டைலில், சீரீஸாக எல்லா படம் பாருங்க. ஆக்ஷன் பெரிய ஆள் படம் எல்லாமே சொல்கிறேன். கூலியாக இருக்கட்டும், தக் லைஃபாக இருக்கட்டும், ஒரு காமெடி இல்லாமல் ரொம்ப சீரியஸ் ஏன் இப்போ மதராசியாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே ஆக்ஷன் ஓரியன்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க சண்டை, மேக்கிங் வாய்ஸ், லார்ஜர் தன் லைஃப் அப்படி தான் இருக்கே ஒழிய இயல்பான படங்கள் வர்றதே இல்லை. நீங்கள் 90s தலைவர் படம் ஹை பட்ஜெட்டில் வரவே வராது ஜனனி. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படியாப்போ? ஆமாம், சிம்பிள் ஸ்டோரி. இப்போ மன்னன் படம் எடுத்துங்க, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஆனால் தலைவருக்கான ஸ்டைலு எல்லாமே இருக்கும். அண்ணாமலை எடுத்துங்க, ஃப்ரெண்ட்ஷிப், அதில் வர ஈகோ கிளாஷ் தான். ரஜினி சார் படம் எல்லா படமும் பாஷாவை தவிர்த்து மற்ற எல்லா படமும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கதை. முத்து, அருணாச்சலம், படையப்பால் என்ன, படையப்பா வந்து அவர் 5 கோடி மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு KS ரவிக்குமார் சார் கொடுத்த பட்ஜெட்டில். 5 கோடியை எவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக தெரில. ரஜினி சார் படம் எல்லாமே சிம்பிள் ஸ்டோரி, ஃபேமிலி ட்ராமா தான். அதில் தலைவர் ஃபைட்டு, காமெடி, லவ்னு எல்லாமே இருக்கும். ஸோ இது என்னன்னா அது வந்து ஹெல்த்தியான விஷயம் இல்லை ப்ரொடியூசருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி படம் தான் ஒர்க் அவுட்டும் ஆகும். ஃபேமிலி ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த மாதிரி படங்களுக்கு தான் வருவாங்க. பட் எனக்கு என்னன்னா, நீங்கள் சொல்கிறது முழுக்க உண்மை. ஒரு கதையோ இல்லை ஒரு ஃபேமிலியாக உட்காந்து வாட்ச் பண்ணுற லைட் ஹார்ட்டட் மூவிஸ் இப்போ எல்லாருக்கும் பிடிக்குது. அதை நான் இல்லைன்னே சொல்லலை. அப்போ இருந்து எல்லாருக்கும் பிடிக்குது. அப்போல்லாம் அப்படி இருக்க மூவிஸ் தான் நம்ம நிறைய வரும். இப்பயும் அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க, அதை உணர்ற சமயம் சொல்கிறேன். ஓகே, ஆனால் எனக்கு வந்து பர்டிகுலர்லி இந்த டைரக்டர் மேலே இருக்க டவுட் தான். அது அவரே நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு, அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவரோட பிரில்லியன்ஸி நிறைய ஸ்கிரிப்ட்ல பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா ஆடியன்ஸுங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அவருக்குன்னு ஒரு பாணியில் போயிட்டார்ல, ஒரு சாங் எப்படி இருக்கணும், ஒரு சம்பந்தமே இல்லாத சீக்வன்ஸ். என்னன்னா இப்போ ஹீரோவை பொறுத்து மாறுது இல்லை. இப்போ எந்த ஹீரோக்கு படம் பண்றோங்கிறத பொறுத்து இது வந்து லோக்கி கூட சொன்னார். ரஜினி சார்னா என்னால் என்ன வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ கமல் சார் உள்ளே வரும்போது கமல் சாருக்கா நிறையா விஷயங்கள், இப்போ அந்த டைரக்டர் அந்த மாதிரி இல்லாட்டினா கூட அந்த நடிகருக்காக ஒரு சில விஷயங்கள் தானாக வந்துடும். இல்லை சுந்தர் சி சாரும் ரஜினி சார் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எடை போட்டுற முடியாது சுந்தர் சியை. ஏன்னா 90ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிற ஒரே டைரக்டர் கோலிவுட்ல எனக்கு சுந்தர் சி தான். சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்கிறேன், சக்ஸஸ் ரேட். அவருடைய மதகஜராஜா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஹிட்டு 50 crores மேலே. அந்த படத்தோட மொத்த பட்ஜெட் அப்போ வந்து 6 கோடி 7 கோடிக்குள்ளே தான். இது அந்த படமே வருமா நினச்சிட்டு இருந்தா 50 கோடிக்கு மேலே பம்பர் ஹிட்டு படம். ப்ளஸ் அரண்மனை 4 ஹிட்டு. ஆமாம், அரண்மனை அந்த இது ஃபுல்லாகவே எப்படி ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது ஆடியன்ஸ் அவர் புல் பண்ணுறாருன்னு ஒரு இது இருந்துச்சு தான். ஆனால் சின்னதாக கதையில மாத்துறாரு. அதே கதை இல்லை. அரண்மனை 4லாம் டோட்டலாக வேற கதை. அந்த லாஸ்ட்ல ரொம்ப பேசப்பட்டது கிளைமேக்ஸில் வர சிஜி ஒர்க், அந்த ஒரு பெரிய மாதிரி ஒரு செட் ஒர்க் மாதிரி. அந்த சிஜி நல்லா இருந்துச்சு, விஎஃப்எக்ஸ் பிசியில் நல்லா ஓடிச்சு. சரி நம்ம நம்புவோம் அவ்வளோதான்.
சிம்பிள்ங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஒன்லைன் ரஜினி சார் ப்ளே பண்ணுறதுக்கான ஏரியா விட்டால் போதும், அவ்வளோதான். சொல்லுங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஐடியாலஜியோட கரெக்டாக ஒரு சர்ப்ரைஸ் ஒரு இதுவாக ஃபேக்டராக வந்து கமல் சாரும் உள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சா செம்ம ஹாப்பி தான். ஏன்னா இப்போது சூப்பர் ஸ்டார் அவர்களோட மூவி அடுத்தடுத்து லைனாக எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சீரியஸான ஒரு கமர்ஷியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் நெக்ஸ்ட் திரும்ப வந்து ஒரு ஹை பட்ஜெட் மோடி நெல்சன் கூட பண்ணாலும் பண்ணலாம். இல்லை இந்த கல்கி டைரக்டர் இருக்காரு, நாகாஸ்வின் இருக்காரு, ஸோ வேற எப்படினாலும் பண்ணிட்டு போட்டோம். பட் ஒரு பிரேக் மாதிரி அவர் அப்போ பண்ண ஸ்டைல் தாங்க. பாஷா பண்ணதுக்கப்புறம் முத்து தான் பண்ணார், மறுபடியும் இன்னொரு ஆக்ஷன் படம் பண்ணல. அவர் வந்து ஏன் வீரான்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணன் சார் கேட்கும்போது தான் சொல்லியிருக்காரு, எப்போ அண்ணாமலை பண்ணிட்டோம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் பண்ணுவோம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம். வீரா பண்ணிட்டு பாஷா ஹையா ஒன்று பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான். அதனால நடுவில் ஒரு ஜாலியான படம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ஜனனி? சொல்லுங்கப்பா. இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா சுந்தர் சி ப்ராஜெக்ட் வந்து குயிக்கி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அது நடக்கிறத பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ஏன்னா பொங்கல் 2027 அப்போ ஜான் ஃபெப் ஆரம்பிக்கிறாங்கன்னா 1 year இருக்கு. அப்போ பெரிய படமா தான் இருப்பாங்க போலுக்கு. கரெக்ட். இப்போ இந்த 2 நேம் வேல்யூ இருக்குல்ல, கமல் ரஜினி சொல்லி இத்தனை வருஷம் ஒன்றும் சேராத ஆட்கள் 2 பேரும் பேன் இண்டியன் ஸ்டார்ஸ். அப்படி 2 பேரும் நடிக்காத மொழிகள் இல்லை. தெலுங்கு பக்கம் நேரடி தெலுங்கு படம் நடிச்சிட்டாங்க, கன்னடம் நடிச்சிட்டாங்க, அப்புறம் ஹிந்தியில் போய் கொடி நாட்டிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் இட் செல்ஃப் இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ். அப்போது எப்படி சொல்கிறேன்னா, அப்போ சாதாரண படம் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் பொங்கல் சொல்லியிருக்காங்க. நம்மலாம் ஆசைப்படுற மாதிரி கமல் சார் ஒரு குட்டி அப்பியரன்ஸில் உள்ள வரலாம், பெரிய பெரிய நடிகையில் உள்ள வரலாம். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஹை பட்ஜெட் படமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக லோ பட்ஜெட்னு அப்படி எடுத்துட மாட்டாங்கல்ல. ஒரு இப்போ சுந்தர்சி சார் வந்து இப்போ அரண்மனைலாம் கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமேஜ் வந்திருக்கு. இப்போ நான் ஹை பட்ஜெட் என்ன சொல்கிறேன், இது எப்படி சொல்ல ஆசைப்பட்றேன்னா, இப்போ காந்தாரா பார்த்தீங்களா, காந்தாரா 120 கோடி. ஆனால் பிரம்மாண்டம் இருந்துச்சுல, அதுக்கான உழைப்பு 2 வருஷம் இருந்துச்சுல. நான் அப்படி சொல்ல வரேன்னா அந்த மாதிரி சொல்கிறேன். சும்மா ஒரு நார்மலாக ஒரு கலகலப்பு மாதிரியான படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஜாலியாக இருக்கும், சீரியஸாக இருக்கு. ஏன்னா சுந்தர் சார் இருக்காரு, ஜாலியாக இருக்கும். பட் ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் அந்த 1 year அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் குயிக்காக ஜான் ஆரம்பிச்சு தீபாவளி ரிலீஸ் அவங்க முடிவு பண்ணல. அனௌன்ஸ் பண்ணும்போதே பொங்கல்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பிரம்மாண்டமும் இருக்கும். கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா இந்த லாஜிக் புரியுது எனக்கு. ஏன்னா ஒரு 1 year ஒரு ப்ராஜெக்ட் அப்புறம் 1 yearக்கு அப்புறம் தான் ரிலீஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாலே அது ஒரு பிகர் ப்ராஜெக்ட் தான். ஆமாம், பார்க்கலாம். எல்லாரோட இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஐ திங்க் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே ஹாப்பி தான். ஆமாம்மா, நான் அதான் சொல்கிறேண்ணே. அவர் ஜாலியாக பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்பா நீங்கள் போதும்ப்பா, நீ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அந்த மாதிரி நீங்கள் ஹாலிவுட் மேலே அதை நீங்கள் தலைவர் பண்ண எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். எனக்கே வந்து நிறைய கமெண்ட்ஸ் படிக்கும் போது ஐயோ இனிமே எந்த கடத்தலும் இல்லை, எந்த கேங்ஸ்டரும் அதெல்லாம் வேண்டாம்ல, வந்து முன்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்கலாம், அந்த மேஜிக் திரும்ப நடந்தா அந்த மேஜிக் நடக்கும். ஆக்சுவலி நான் அகைன் இந்த பாயிண்ட் இப்போ சொல்கிறேன். இந்த 90s கமர்ஷியல் ஏன் கிளிக் ஆச்சுன்னா, நீ கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஏழையாக இருப்பார், ஆட்டோக்காரனா இல்லை ஒரு பால்காரனா இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் இருக்கலாம். பட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதான் சொல்கிறேன். இப்போ அந்த மேஜிக் நடந்துட்டா நல்லாயிருக்கும். கமல் சாரும் உள்ளே வந்திருக்காங்கிறது தான் ஒரு இந்த காம்போ வந்து கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா டக்குன்னு பிக்கப் ஆயிடுச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு வந்து மறுபடியும் வராது. அதனால நம்மலாம் எதிர்பார்க்கறத விட அது பெரிய படமாக தான் வருங்கிறது தான் நான் லாஸ்ட்டாக சொல்ல விரும்புது. அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்தது விஷயங்கள் வரும்போது அதை பற்றி பேசுவோம். அடுத்த டாடா பை டாட்.